தஸ்வந்த் அப்படிங்கிற ஒரு ஐடி ஊழியர் வந்து 2018 தண்டனை பெற்று அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க. அந்த தூக்கு தண்டனையில தற்பொழுது அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு என்ன காரணம், என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். சென்னையில போரூர் பகுதி பக்கத்துல 6-7 வயது உள்ள சிறுமி வந்து சேம் அபார்ட்மெண்ட். அந்த தஸ்வந்த் அப்பா அப்படிங்கிற ஒரு பையனும் அந்த சிறுமியும் அபார்ட்மெண்ட்ல வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சிறுமிய அந்த பையன் கடத்திக்கிட்டா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பொண்ணை வந்து கொன்னுறாப்புல. கொண்டுட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அந்த பொண்ணை தேடி பாக்குறாங்க. ஆளை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த பையன் வீட்டுல வச்சு பாக்குறான். அவங்க வீட்டுல உள்ள அம்மா அப்பா எல்லாம் வந்து திட்டுறாங்க. ஏன் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருமே தஸ்வந்த் எனக்கு சமக்கம் வருது. யோசிச்சு பார்த்துட்டு ஒரு 2 பேருமே போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற சொல்லி ஒரு பிளான் போடுறாப்புல. இப்ப இந்த கட்டத்துல அந்த சிறுமியை வந்து ஒரு பை மூலமா எடுத்து ஒரு பேக்ல வச்சுக்கிட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு பகுதியில போயிட்டு அந்த பொண்ணை வந்து எரிச்சிடறாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் என்ன, இந்த பையனே போலீஸ்க்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு பொண்ணை எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த பையனே கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாப்புல. போலீஸ் சொன்னா எப்பவுமே போலீஸ் என்ன பண்ணுவாங்க, 2 பக்கமுமே கொஞ்சம் விசாரணை தீவிரப்படுத்துவாங்க, சந்தேகம் ஏற்படும். அதாவது இது மாதிரி சொல்ற அதாவது யாரு இந்த குற்றத்தை சொல்றாங்களோ அவங்க மேலே ஒரு சந்தேகம் ஏற்படும். அந்த கோணத்திலையும் விசாரிப்பாங்க. அதே மாதிரி விசாரிக்கும் பொழுது அந்த பையன் மேலே கொஞ்சம் டவுட் ஏற்படுது. அதனால சில விஷயங்கள் காரணமாக அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்த வந்து அவங்க ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. ஆனா அவங்களை வந்து போதிய சாட்சியம் இல்லாம ரிமாண்ட் பண்ண முடியல. 90 நாட்களுக்குள்ள சாட்சியம் கிடைக்கல, ரிமாண்ட் பண்ண முடியாதனால அந்த பையன் திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வீட்டுக்கு வந்து அங்க வந்து அந்த கேஸுக்கு தேவையான அமௌண்ட் ஏதோ அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க. அமௌண்ட் வந்து அவங்க அம்மா கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அவங்க அம்மாவை மர்டர் பண்ணிடுறாரு. மர்டர் பண்ணதுனால அவங்க அப்பாவே அந்த அவங்க பையன் மேலேயே கேஸ் கொடுக்குறாரு. அந்த கேஸ் வந்து அவர் கேஸ் கொடுத்த அவங்க அப்பாவே திரும்பவும் சாட்சியமா மாறி அந்த பையனை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அதுவும் அந்த கேஸ்ல அவர் ரிலீஸ் ஆயிடுறாரு. ஆனா இப்போ இந்த சிறுமியை கொலை பண்ண வழக்குல வந்து அவரை கொண்டு திரும்பவும் விசாரணை செஞ்சு அடைக்கிறாங்க. திரும்ப அவரே இந்த விஷயத்த வந்து நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. அந்த சிறுமி நான் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கும் பொழுது போலீஸ்கிட்ட அவர் ஒத்துக்கிறாரு. பட் ஆனா இது வந்து இவருக்கு போலீஸ்க்கு வந்து இவர் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிற போதுமான சாட்சியம் வந்து எங்கேயுமே கிடைக்கல. அதாவது சிசிடிவில சம்பந்தப்பட்ட இடத்துல இவர் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. ஆனா அதாவது எரிக்கும் பொழுதும் சரி, அந்த பக்கத்துல இவர் அந்த அபார்ட்மெண்ட் பகுதியில் உள்ள அந்த கேமராலாம் இவர் இருக்காரு. ஆனா இவர் தான் டைரக்டா விக்டிம் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி சொல்றதுன்னா இவர் தான் அந்த கொலையை செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான எந்த சாட்சியமும் எங்கேயுமே கிடையாது. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லையுமே இவருக்கு ஏத்த, அதாவது இவர் தான் கொலையாளி அப்படிங்கிற நிரூபிக்கிற மாதிரி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் கூட இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றத்துல அது ஓகே ஆகுது. அப்போ மரண தண்டனையை கன்ஃபார்ம் பண்றது உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அதை மேல்முறையீடு பண்ணி உச்சநீதிமன்றம் போனா உச்சநீதிமன்றம் வந்து போலீஸ் வந்து தேவையான ஆதாரத்தை அவங்களுக்கு கொடுக்கல. டிஎன்ஏ டெஸ்டும் சரி, கேமராவிலையும் சரி, எந்த விஷயமே இவரு தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிற விஷயமா இல்லை. ஆனா இவர் வந்து போலீஸ்ல ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோமே. ஆனா இதை வந்து டைரக்டா ஒரு ஒண்ணு வழக்குல டைரக்டா கோர்ட்ல சொல்லணும். ஆனா போலீஸ்ல ஒத்துக்கிட்டு அது டைரக்ட் சாட்சியமா அதை எடுத்துக்க மாட்டாங்க. போலீஸ் வந்து இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத டைரக்டா அதை வந்து நிரூபிக்க தவறியதால இவருக்கு வந்து அந்த உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்குல வந்து அவருக்கு விடுதலை கொடுக்குறாங்க. எல்லாரும் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்கன்னா, இவரு தான் அந்த பொண்ணை கொன்னாரு, பாலியல் வன்கொடுமை செய்து கொன்னாரு அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் சாட்சியம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த விஷயத்த இவர்தான் கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா சில சட்டங்கள்ல வந்து குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இந்த விதிமுறைக்கு ஏற்ப அவர் போதிய சாட்சியம் இல்லாததுனால அவரை தண்டிக்க மறுக்கிறாங்க உச்சநீதிமன்றத்துல. அதன் காரணமாக தான் இப்ப அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னமுமே சரியா தெரியல, ஒரு யூகத்தின் அடிப்படையிலா இல்ல அவங்க உண்மையான சாட்சி அவங்க அம்மாவா அவங்க அப்பாவா
யாருமே இல்ல யாருமே முன் வந்து இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. இந்த விஷயத்துல உள்ள நடந்தது என்ன ஃபேக்ட் அப்படிங்கிற விஷயமும் இதுவரையும் வெளிவரல. இத தமிழக அரசாங்கம் தமிழக அரசு சரி, இத சப்போஸ் இதுக்கு தேவையான எதுவுமே வரலன்னா அதை வந்து மேற்கொண்டு மேல்முறையீடு பண்ணணும். மேல்முறையீடும் இன்னும் பண்ணல. இது வந்து போலீஸோட சில விஷயங்களை செய்ய தவறிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்கப்படுது. தஸ்வந்த் பிரச்சனையில இப்ப விடுதலை ஆனது வந்து நிறைய மக்களுக்கு ஒரு தப்பு பண்ணவங்க சில தப்பு பண்ணவங்க இது மாதிரி தப்பிக்கலாமா இல்ல இல்ல இவர் தான் குற்றவாளினா இவருக்கு ஏன் தண்டனை கிடைக்கல அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் கேள்விகளை முன் வச்சுட்டே இருக்காங்க. இதற்கு பதில் வந்து தமிழக அரசும் அந்த உள்துறை அமைச்சவங்க தான் சொல்லணும்.